இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 5:23 AMIST. 02 ஜூலை 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். நிஃப்டி 50 வியாழன் திறப்பிற்கு முன் 23,865 கடைசியாக மூடியது. நிஃப்டி 50 கடைசியாக 23,865.75 மூடியது மற்றும் சென்செக்ஸ் 76,478.67 மூடியது. வியாழன் அமர்வை சந்தைகள் எதிர்நோக்குகின்றன. கடைசியாக 94.92 மூடியது. நிஃப்டி வங்கி 57,542.90 மூடியது. இன்போசிஸ் NYSE பங்குகள் $10.65 1.53 விழுக்காடு உயர்வுடன் மூடியது. NYSEயில் இன்போசிஸ் பங்குகள் $10.65 கடைசியாக மூடியது. முந்தைய அமர்வில் 1.53 விழுக்காடு உயர்வு பதிவு செய்தது. NSEயில் இன்போசிஸ் கடைசியாக 10 பைசா 0.40 மூடியது. அமெரிக்க வேலை தரவு மற்றும் வார்ஷ் கருத்துகளால் தங்கம் உயர்வு. தங்கம் கடைசியாக $4,049.60 மூடியது. 0.66 விழுக்காடு உயர்வு பதிவு செய்தது. ஃபெட் தலைவர் கெவின் வார்ஷ் 2 விழுக்காடு பணவீக்க இலக்கில் உறுதியான நிலை எடுத்தார். கச்சா எண்ணெய் $67.99 2.17 விழுக்காடு சரிவுடன் கடைசியாக மூடியது. கச்சா எண்ணெய் கடைசியாக $67.99 மூடியது. 2.17 விழுக்காடு சரிவு பதிவு செய்தது. இந்த வீழ்ச்சி இந்தியாவின் எரிபொருள் மற்றும் உற்பத்தி துறைகளுக்கு நிவாரணம் அளிக்கலாம். AI கிளவுட் சேவை திட்டங்களால் மெட்டா 12 விழுக்காடு உயர்வு பதிவு செய்தது. அமேசான் மற்றும் மைக்ரோசாஃப்ட் எதிர்கொள்ள கிளவுட் சேவை தொடங்க திட்டமிட்டதாக செய்திகள் வந்ததால் மெட்டா பங்குகள் 12 விழுக்காடு உயர்ந்தன. இது நிறுவனம் AI உள்கட்டமைப்பில் நுழைவதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது. இந்தியா உற்பத்தி PMI ஜூன் மாதம் 54.2 ஆக குறைந்தது. இந்தியாவின் உற்பத்தி PMI ஜூன் மாதம் 54.2 ஆக குறைந்தது. இது 4 ஆண்டுகளில் இரண்டாவது மெதுவான விரிவாக்கமாகும். 50க்கு மேல் இருப்பது தொழிற்சாலை செயல்பாட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சியை குறிக்கிறது. ஜி குழுமம் $3,144 கோடி விருப்பமான நிதி திரட்டலுக்கு அனுமதி. ஜி என்டர்டெயின்மெண்ட் குழுமம் $3,144 கோடி மதிப்பில் சன்பிரைட்க்கு மாற்றக்கூடிய வாரண்டுகள் வழங்க ஒப்புதல் அளித்தது. இது நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு மூலதனம் வழங்கும். JSW இன்ஃப்ரா $7,503 கோடி கீப் வலுவான தேவையுடன் நிறைவடைந்தது. JSW இன்ஃப்ரா $7,503 கோடி கீப் நிறைவடைந்தது. நிறுவன முதலீட்டாளர்களிடம் வலுவான தேவை இருந்தது. இது இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. மத்திய இந்தியாவில் பருவமழை தாமதம் அறுவடையை அச்சுறுத்துகிறது. மத்திய இந்தியாவில் தாமதமான பருவமழை விவசாயிகளுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது. வறண்ட வயல்கள் அறுவடையை அச்சுறுத்துகின்றன. இது உணவு பணவீக்கம் மற்றும் கரீஃப் பருவ விவசாய உற்பத்தியில் கவலைகளை எழுப்புகிறது. M3M குழுமம் FY27இல் $10,000 கோடி முதலீட்டை திட்டமிட்டுள்ளது. குருகிராம் தளம் கொண்ட M3M குழுமம் FY27இல் $10,000 கோடி முதலீட்டை அறிவித்தது. $7,200 கோடி கட்டுமானத்திற்கும் 20 பைசா 800 கோடி நில கையகப்படுத்தலுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் பிரீமியம் ரியல் எஸ்டேட் சந்தையில் தீவிர விரிவாக்கத்தை குறிக்கிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,478.67 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1293.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2031.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 797.95 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1000.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1026.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1375.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4,049.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.66 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,23,578 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.66 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,022.90 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு.
WTI கச்சா எண்ணெய் 67.99 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 2.17 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 2.17 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $69.50 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.92 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 0 ரூபாய் விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $94.92 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃப் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.